அனைவருக்கும் வணக்கம். இலங்கை மத்திய வங்கியின் வங்கி தொழில் கற்கை நிலையத்தினால் உயர்தரத்திலே பொருளியலை ஒரு பாடமாக தோற்றுகின்ற மாணவர்களின் நலன் கருதி ஆண்டுதோறும் நடாத்தப்படும் அறிவூற்று நிகழ்ச்சியின் மற்றுமோர் அம்சத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்வடைகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் நாணய கொள்கை, பணம் மற்றும் வங்கி தொடர்பிலான பல்வேறுபட்ட விடயங்களை கலந்துரையாட உள்ளோம். இன்றைய கலந்துரையாடலுக்காக எம்முடன் இணைந்திருக்கின்ற இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தின் சிரேஷ்ட பொருளியலாளர் திரு கேசவராஜா அவர்கள். வணக்கம் கேசவராஜா. வணக்கம் பிரணவி. நான் கூறியது போலே பொருளாதாரத்தின் மிக முக்கிய கூறாக தோற்று காணப்படுகின்ற நாணய கொள்கை தொடர்பாக நாம் முதலில் ஆராய உள்ளோம். அந்த வகையிலே இலங்கை மத்திய வங்கியினால் நாணய கொள்கை தொடர்பாக பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆகவே முதலில் நாம் நாணய கொள்கை என்றால் என்ன, நாணய கொள்கையின் பிரதான குறிக்கோள்கள் என்ன, அவை எவ்வாறு மத்திய வங்கியினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பது பற்றி முதலில் பார்ப்போம். பிரணவி, நாங்கள் நாணய கொள்கையினை பார்ப்பதற்கு முன்னதாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, பேரின பொருளாதார இலக்குகள் காணப்படுகின்றன. ஒரு நாட்டினுடைய வெளியீட்டு மட்டம் அபிவிருத்தினை ஏற்படுத்துதல், சமூக நியாயத்தினை ஏற்படுத்துதல், அதே போன்று வேலைவாய்ப்பு மட்டத்தினை அதிகரித்துதல் என பல்வேறுபட்ட பேரின பொருளாதார இலக்குகள் காணப்படுகின்ற போது அந்த இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக பொதுவாக நாங்கள் பயன்படுத்துகின்ற சில கொள்கைகள் காணப்படுகின்றன. நாணய கொள்கையானது இலங்கை மத்திய வங்கியினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அதே போன்று இறை கொள்கையானது அரசாங்கத்தினுடைய நிதி அமைச்சினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இவற்றுக்கு மேலதிகமாக நாங்கள் நாணய மாற்று வீத கொள்கையினை பார்க்கின்றோம். இந்த நாணய மாற்று வீத கொள்கையும் கூட இலங்கை மத்திய வங்கியினால் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. நாங்கள் அந்த 3 கொள்கைகளில் முதலாவது கொள்கையாகிய நாணய கொள்கையினை நாங்கள் பார்க்கின்ற போது மிக முக்கியமாக இந்த நாணய கொள்கை என்பது அனைத்து நாடுகளிலுமே அந்த நாட்டினுடைய மத்திய வங்கியானது நடைமுறைப்படுத்தி வருகின்றது. மிக முக்கியமாக 2 விடயங்களை நாங்கள் இங்கு அவதானம் செலுத்துகின்றோம். முதலாவது விடயம் என்பது பணத்தினுடைய நிரம்பல், இரண்டாவது விடயம் என்பது வட்டி வீதம். எனவே இந்த 2 மாறிகளையும், பேரின பொருளாதார மாறிகளையும் முகாமை செய்கின்ற அல்லது மேற்பார்வை செய்கின்ற பொருத்தமான முறையில் அவற்றினை பேணுகின்ற நடவடிக்கையினைத்தான் நாங்கள் சுருக்கமாக நாணய கொள்கையினை நாங்கள் வரைவிலக்கணப்படுத்தலாம். இந்த நாணய கொள்கையினை பார்க்கின்ற போது நான் ஏற்கனவே கூறியது போன்று நாட்டினுடைய பேரின பொருளாதார இலக்குகளில் மிகவும் முக்கியமான ஒரு குறிக்கோளாக காணப்படுகின்ற விலை உறுதிப்பாட்டினை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாட்டினுடைய மத்திய வங்கியானது நாணய கொள்கையினை பயன்படுத்தி வருகின்றது. இந்த நாணய கொள்கையினை நாங்கள் 2 விதமாக நோக்கலாம், 2 பிரிவுகளாக நோக்கலாம். முதலாவது சுருக்க நாணய கொள்கை, இரண்டாவது விரிவாக்கிய நாணய கொள்கை. இங்கு சுருக்க நாணய கொள்கை என்று பார்க்கின்ற போது மாணவர்களே, நான் ஏற்கனவே கூறியது போன்று நாங்கள் 2 விடயங்களை மிக முக்கியமாக பார்க்கின்றோம்: பணத்தினுடைய நிரம்பல், வட்டி வீதம். எனவே சுருக்க நாணய கொள்கை என்று பார்க்கின்ற போது குறிப்பாக மத்திய வங்கியானது தங்களுடைய கொள்கை வட்டி வீதங்களை அதிகரிக்கின்ற நடவடிக்கையினை குறித்து காட்டுகின்றது. எனவே அவ்வாறு கொள்கை வட்டி வீதங்களை அதிகரிக்கின்ற போது பணத்தினுடைய நிரம்பலில் ஒரு தாக்கமானது ஏற்படுத்தப்படுகின்றது. அதாவது பணத்தினுடைய நிரம்பல் என்பது குறைவாக காணப்படுகின்றது. மாறாக விரிவாக்கிய நாணய கொள்கை என்று பார்க்கின்ற போது அங்கு மத்திய வங்கியானது வட்டி வீதத்தினை குறைக்கின்றது. அதே சந்தர்ப்பங்களில் அவ்வாறு குறைக்கப்பட்ட வட்டி வீதத்தின் காரணமாக அங்கு பணத்தினுடைய நிரம்பல் என்பது அதிகரித்து காணப்படுகின்றது. எனவே இவ்வாறு தான் இந்த நாணய கொள்கையினுடைய அந்த விடயம் என்பது மிக முக்கியமாக காணப்படுகின்றது. இந்த நாணய கொள்கையினுடைய குறிக்கோள் என்னவென்று பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, இலங்கை மத்திய வங்கியானது ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கை மத்திய வங்கியில் காணப்படுகின்ற 2 மிக முக்கியமான குறிக்கோள்கள் காணப்படுகின்றன. முதலாவது விலை மற்றும் பொருளாதார உறுதிப்பாட்டினை ஏற்படுத்துதல், இரண்டாவது நிதியியல் முறைமையில் ஒரு உறுதிப்பாட்டினை ஏற்படுத்துதல். எனவே விலை மற்றும் பொருளாதார உறுதிப்பாடு என்கின்ற அந்த குறிக்கோளை அடைந்து கொள்வதற்கு மிக முக்கியமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கொள்கைத்தான், இலங்கை மத்தியினால் பயன்படுத்தப்படுகின்ற கொள்கைத்தான் இந்த நாணய கொள்கை. எனவே நாணய கொள்கையின் மிக முக்கியமான குறிக்கோள் என்பது பொருளாதாரத்தில் விலை உறுதிப்பாட்டினை ஏற்படுத்துவதாகும். எனவே மாணவர்கள் கேட்கலாம், விலை உறுதிப்பாடு என்றால் என்ன என்று. எனவே அங்கு நாங்கள் பார்க்கின்ற போது இங்கு விலை உறுதிப்பாடு என்று பார்க்கின்ற போது பொதுவாக நாங்கள் சுருக்கமாக கூறுவதாக இருந்தால் ஒரு நாட்டில் பணவீக்க மட்டத்தினை குறைந்த மட்டத்தில் பேணுகின்ற ஒரு நடவடிக்கையினைத்தான் நாங்கள் விலை உறுதிப்பாடு என்று சொல்கின்றோம். சில வேளைகளில் பொருளாதாரத்தில் அடிக்கடியானது விலை மட்டங்களானது தளம்பல் அடைந்து காணப்படுமாக இருந்தால் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்களாகிய நாங்களாக இருக்கலாம், அதே போன்று முதலீட்டாளராக இருக்கலாம், சேமிப்பாளராக இருக்கலாம், எனவே பல்வேறுபட்ட அந்த பொருளாதார
பொருளாதாரத்தினுடைய முகவர்கள் தங்களுடைய தீர்மானங்களை மேற்கொள்வதில் ஒரு பாதகமான அசௌகரியங்களை மேற்கொள்வார்கள். இதன் காரணத்தினால் தான் ஒரு பொருளாதாரம் சிறப்பாக என்று செல்ல வேண்டுமாக இருந்தால் பொருளாதாரத்தில் விலை உறுதிப்பாட்டினை ஏற்படுத்த வேண்டியதாக காணப்படுகின்றது. எனவே இந்த விலை உறுதிப்பாட்டினை ஏற்படுத்துகின்ற மிக முக்கியமான பொறுப்பு இலங்கை மத்திய வங்கியிடம் காணப்படுகின்றது. எனவே எவ்வாறு மத்திய வங்கி அந்த விலை உறுதிப்பாட்டினை ஏற்படுத்துகின்றது? தங்களில் காணப்படுகின்ற நாணய கொள்கையை பயன்படுத்துவதன் ஊடாக. நீங்கள் நாணய கொள்கையின் பிரதான குறிக்கோள்கள் பற்றி கூறினீர்கள். அடுத்ததாக நாணய கொள்கையின் பிரதான கட்டமைப்புகள் பற்றி சிறு விளக்கம் ஒன்றை தாருங்கள். ஆம் பிரணவி, நாங்கள் நாணய கொள்கையின் கட்டமைப்பை பார்க்கின்ற போது குறிப்பாக தற்போது இலங்கை மத்திய வங்கியினால் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற அந்த மேம்படுத்தப்பட்ட நாணய கொள்கை கட்டமைப்பினை நாங்கள் திரையில் காட்டியிருக்கின்றோம். முதலாவதாக இதில் சில படிமுறைகள் காணப்படுகின்றது. இந்த படிமுறைகளில் 4 விதமான படிமுறைகள் காணப்படுகின்றன. முதலாவதில் நான் ஏற்கனவே கூறியது போன்று எங்களுடைய இறுதி இலக்கு என்பது பொருளாதார மற்றும் விலை உறுதிப்பாட்டினை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. எனவே இந்த பொருளாதார மற்றும் விலை உறுதிப்பாட்டினை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் நாணய கொள்கையினை பயன்படுத்துகின்றோம். எனவே அவ்வாறு பயன்படுத்தப்படுகின்ற நாணய கொள்கையில் பல கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. முதலாவது படிமுறையில் நாங்கள் பார்க்கின்றோம் கொள்கை வட்டி வீதங்கள், நியதி ஒதுக்கு தேவைப்பாடுகள், வங்கி வீதம், அதே போன்று தார்மீக கடப்பாடுகள். நான் நினைக்கின்றேன் இவ்வாறான விடயங்களை பின்னர் நாங்கள் மிகவும் விரைவாக கலந்துரையாடலாம். இவற்றுக்கு அடுத்தபடியாக நாங்கள் இரண்டாவது அம்சமாக பார்க்கின்றது தொழிற்பாட்டு இலக்கு. எனவே இந்த தொழிற்பாட்டு இலக்கினை பார்க்கின்ற போது குறிப்பாக அங்கு மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம் என்பது சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு பண வீதம். மூன்றாவது படிமுறை என்று பார்க்கின்ற போது விரிந்த பண நிரம்பல். நான்காவதாக பொருளாதாரம் மற்றும் விலை உறுதிப்பாடு. எனவே இந்த 4 படிமுறையின் அடிப்படையில் தான் நாணய கொள்கையினால் நாணய சபையினால் மேற்கொள்ளப்படுகின்ற நாணய கொள்கை தீர்மானங்கள் எவ்வாறு இறுதியாக பொருளாதார உறுதிப்பாட்டினை ஏற்படுத்துகின்றன என்று நாங்கள் மிகவும் சுருக்கமாக நாங்கள் இந்த வரைபடத்தின் ஊடாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நாணய கொள்கை பற்றி கூறுகையில் நாணய கொள்கையின் பிரதான குறிக்கோளாக விலை மட்டத்தை பேணுதல் பற்றி கூறினீர்கள். அதாவது பணவீக்கத்தை பேணுதல் பற்றி நாணய கொள்கையின் பிரதான குறிக்கோள் என்று கூறினீர்கள். ஆனால் தற்போது நமது நாட்டை எடுத்து பார்க்கையிலேயே இலங்கையில் பணவீக்கம் அதிகரித்து கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே இலங்கையின் பணவீக்கத்தின் போக்கு தொடர்பாகவும் பணவீக்க அதிகரிப்புக்கு என்னென்ன காரணிகளாக உள்ளது என்பது தொடர்பாகவும் சிறு விளக்கம் தாருங்கள். ஆம் பிரணவி, நான் ஏற்கனவே கூறியது போன்று மாணவர்களை விலை உறுதிப்பாட்டினை ஏற்படுத்த வேண்டியது என்பது மிகவும் இன்றியமையாத ஒரு அம்சமாக இலங்கை மத்திய வங்கியில் காணப்படுகின்றது. ஆனால் அண்மை காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது குறிப்பாக தொடர்ச்சியாக ஒரு பணவீக்கத்தினுடைய போக்கு என்பது உயர்ந்த மட்டத்தில் காணப்படுவதனையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. பல ஊடகங்களில் வாயிலாக கூட மாணவர்கள் கட்டாயமாக தெரிந்திருக்கின்றார்கள். எங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை நாங்கள் சந்தைகளுக்கு சென்று பொருட்களை கொள்வனை செய்கின்ற போது அந்த உயர்ந்தளவான பணவீக்கத்தினுடைய தாக்கத்தினை நாங்கள் அனுபவிக்கின்றவர்களாக பார்க்கின்றோம். எனவே கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது மிகவும் ஒரு குறிப்பிட்ட இந்த வரைபடத்தில் நான் காட்டியிருக்கின்றேன். இந்த பணவீக்கத்தினை அளவிட்டு வெளியீடு செய்கின்ற பொறுப்பு என்பது இலங்கையில் தொகை மதிப்பு புள்ளிவிவர திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்படுகின்றது. முதலாவதாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த நான் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன், அதாவது முதன்மை பணவீக்கம் என்கின்ற விடயத்தை நான் பார்க்கின்ற போது அங்கு 2 விதமான விடயங்கள் காணப்படுகின்றன. உணவு பணவீக்கம், உணவு சாரா பணவீக்கம் என்று. இந்த அதாவது கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனின் அடிப்படையாக வைத்துக்கொண்டு பார்க்கின்ற போது எங்களுக்கு திரையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக 2022ஆம் ஆண்டின், அதாவது 2021ஆம் ஆண்டின் இறுதி காலப்பகுதி தொடக்கம் தற்போது வரைக்கும் எங்களுடைய பணவீக்கத்தினுடைய போக்கினை பார்க்கின்ற போது மிக உயர்ந்தளவான ஒரு மட்டத்தினை தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அண்மையில் நாங்கள் பார்க்கின்ற போது ஏறத்தாழ உணவு பணவீக்கத்தினுடைய மட்டம் என்பது 90.9% காணப்படுகின்றது ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில். எனவே இந்த உயர்ந்தளவான பணவீக்கத்துக்கான காரணங்களை பார்க்கின்ற போது மாணவர்கள் சில வேளைகளில் இதற்கு முன்னரான ஒரு விரிவுரையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எங்களுடைய நாட்டில் காணப்படுகின்ற டாலர் பற்றாக்குறையின் காரணமாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், சமூக அரசியல் ரீதியான சில ஸ்திரமற்ற தன்மைகள் போன்ற விடயங்கள் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே அந்த கலந்துரையாடலின் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற போது குறிப்பாக மாணவர்களே உணவு பணவீக்கம் என்பது 90% காணப்படுகின்றது. உணவல்ல ஏனையவற்றின் பணவீக்கம் என்பது 60% காணப்படுகின்றது. எனவே இந்த பணவீக்கத்தினை உயர்ந்தளவான பணவீக்கத்துக்கு காரணங்கள் இல்லாட்டி காரணிகள் என்று நாங்கள் சுருக்கமாக பார்க்கின்ற போது குறிப்பாக நாங்கள் ஏறத்தாழ 6 விடயங்களை நாங்கள் குறிப்பாக இங்கு கூறலாம். முதலாவது நிரம்பல் பக்க தடங்கல்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று எங்களுக்கு டாலர் பற்றாக்குறை காணப்படுகின்றது. எனக்கு தேவையான சில இறக்குமதிகளை மேற்கொள்வதற்கான வசதிகள் இலங்கையில் காணப்படவில்லை. எனவே இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுடைய பற்றாக்குறையும் கூட காணப்பட்டது. எனவே அவ்வாறு பற்றாக்குறை காணப்படுமாக இருந்தால் சந்தையில் அவற்றினுடைய விலைகள் என்பது
உயர்வாக காணப்படுகின்றது. இரண்டாவது விடயம் என்பது உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, ஏற்கனவே அரசாங்கத்தினால் சில நிர்வாக ரீதியான விலைகளில் ஒரு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. குறிப்பாக மின்சார கட்டணமாக இருக்கலாம், நீர் கட்டணமாக இருக்கலாம், அல்லது ஏனைய பெட்ரோலிய உற்பத்திகளுடைய கட்டணங்களாக இருக்கலாம். எனவே இவற்றுடைய கட்டணங்கள் மாற்றியமைக்கப்படுகின்ற போது, அவற்றுடைய கட்டணங்களை அதிகரிக்கின்ற போது அவைகளும் தொடர்ச்சியாக பொருட்களுடைய விலைகளில் ஒரு தாக்கத்தினை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் பணவீக்கத்தில் அதனுடைய தாக்கம் காணப்பட்டது. மூன்றாவதாக அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட சில வரி சீர்திருத்தங்கள், குறிப்பாக பெறுமதி சேரி வரியாக இருக்கலாம், அல்லது தொலைபேசி கட்டணங்களுக்கான வரியாக இருக்கலாம், ஏனைய சில வரிகளுடைய சில சீர்திருத்தங்களினை அரசாங்கத்துடைய நிதியமைச்சானது மேற்கொண்டிருந்தது. எனவே இவையும் கூட இறுதியாக பொருட்களுடைய விலையில் ஒரு தாக்கத்தினை ஏற்படுத்தியிருந்தன. நான் ஏற்கனவே கூறியது போன்று எங்களுடைய டாலர் பற்றாக்குறையின் காரணமாக நாட்டினுடைய நாணய மாற்று வீதம் என்பது இலங்கை ரூபாவானது ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு எதிராக ஏறத்தாழ தற்போதைய காலப்பகுதி வரைக்கும் 40% மேற்பட்ட அளவில் பெறுமதியானது தேய்வடைந்து காணப்பட்டது. எனவே நாங்கள் பொருட்களை இறக்குமதி செய்கின்ற போது அவ்வாறு தேய்வடைகின்றதன் காரணத்தினால் அந்த தேய்வானது இறக்குமதியினால் தூண்டப்பட்ட ஒரு பணவீக்கமாக இலங்கையில் காணப்படுகின்றது. எனவே இவ்வாறான சில காரணிகளை நாங்கள் பொதுவாக அண்மையில் காணப்பட்ட உயர்ந்தளவான பணவீக்கத்துக்கான மிக முக்கியமான காரணிகளாக நாங்கள் இவற்றினை அடையாளப்படுத்தலாம். பிரணவி, நீங்கள் பணவீக்கத்தை தூண்டுகின்ற காரணிகள் பற்றி ஒரு விரிவான விளக்கத்தை அளித்தீர்கள். இத்துடன் நாங்கள் பணவீக்கத்திற்கும் பண நிரம்பலுக்கும் இடையிலான தொடர்பை கூறுகின்ற ஒரு கோட்பாடான நாணய கணிய கோட்பாடு பற்றி பார்ப்போம். உண்மையில் இந்த நாணய கணிய கோட்பாடு என்றால் என்ன? இந்த நாணயக்கணிய கோட்பாடு என்று பார்க்கின்ற போது குறிப்பாக இது இர்வின் ஃபிஷர் என்கின்ற ஒரு பொருளியலாளரால் முன்வைக்கப்பட்ட ஒரு கோட்பாடாக காணப்படுகின்றது. நான் ஏற்கனவே கூறியது போன்று பணவீக்கத்துக்கு பல்வேறுபட்ட காரணிகளை நாங்கள் அடையாளப்படுத்தி இருந்தோம் அண்மை காலங்களில் இலங்கையில். எனவே இந்த கோட்பாட்டினை படி பார்க்கின்ற போது குறிப்பிட்ட சில 2 மாறிகளுக்கு இடையிலான தொடர்பு தன்மை, அதாவது இந்த நாணயக்கணிய கோட்பாட்டின்படி பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்துக்கும் எவ்வாறு தொடர்புத்தன்மை காணப்படுகின்றது என்ற விடயத்தினை இந்த நாணயக்கணிய கோட்பாட்டின் ஊடாக நாங்கள் சுருக்கமாக மாணவர்களுக்கு விளங்கப்படுத்தலாம். எனவே இந்த நாணயக்கணிய கோட்பாட்டில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சமன்பாடு காணப்படுகின்றது. நாங்கள் இதனை பரிமாற்று சமன்பாடு என்று நாங்கள் கூறுகின்றோம். இந்த பரிமாற்று சமன்பாட்டில் மாணவர்களுக்கு தெளிவாக திரையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பரிமாற்று சமன்பாட்டின் படி MV சமன் PT என்கின்ற சமன்பாட்டினை பயன்படுத்துகின்றோம். இங்கு நாங்கள் M என்பது பண நிரம்பல் மணி சப்ளை, அதே போன்று V என்பது பணத்தினுடைய சுற்றோட்ட வேகம், P என்பது விலை மட்டம், T என்பது கொடுக்கல் வாங்கல்களின் அளவு அல்லது அதனை நாங்கள் வெளியீட்டு மட்டம் என்றும் கூறலாம். எனவே இங்கு இந்த சமன்பாட்டின் படி பார்க்கின்ற போது நாங்கள் மிக முக்கியமாக 2 எடுகோள்களை நாங்கள் கவனத்தில் கொள்கின்றோம். முதலாவது எடுகோள், பணத்தினுடைய சுற்றோட்ட வேகம் என்பது சார்பளவில் நிலையானதாக காணப்படுகின்றது. முதலாவது எடுகோள். இரண்டாவது எடுகோள் என்பது பொருளாதாரமானது நிறைதொழில் மட்ட நிலைமையில் காணப்படுகின்றது. மாணவர்களுக்கு தெரியும், பொருளாதாரம் நிறைதொழில் மட்டம் என்று பார்க்கின்ற போது பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற அனைத்து வளங்களையும் நாங்கள் உச்சளவில் பயன்படுத்துவதன் ஊடாக பெற்றுக்கொள்ளப்பட்ட அந்த உச்சளவான வெளியீட்டு மட்டம். எனவே பொருளாதாரம் நிறைதொழில் மட்டத்தில் காணப்படுகின்றது, பணத்தினுடைய சுற்றோட்ட வேகம் என்பது நிலையான மட்டத்தில் காணப்படுகின்றது. எனவே இந்த சமன்பாட்டின்படி பார்க்கின்ற போது நாங்கள் கூறுகின்ற போது V என்கின்ற அந்த எழுத்தும் நிலையாக காணப்படுகின்றது, மாற்றமடைய மாட்டாது. அதே போன்று T என்கின்ற அந்த குறிப்பிட்ட கொடுக்கல் வாங்கலுடைய அளவும் என்பது நிலையாக காணப்படுகின்றது. எனவே 2 மாறிகள் நிலையாக காணப்படுகின்றன. எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் M என்கின்ற பணத்தினுடைய நிரம்பல் அதனை தீர்மானிக்கின்றது இலங்கை மத்திய வங்கியானது. பணத்தினுடைய நிரம்பலானது அதிகரிக்குமாக இருந்தால், பணத்தினுடைய நிரம்பல் என்பது அதிகரிக்குமாக இருந்தால், அந்த அதிகரிக்கப்பட்ட பணத்தினுடைய நிரம்பலானது இறுதியாக விலை மட்டத்தில் ஒரு அதிகரிப்பினை இட்டுச் செல்கின்றது. எனவே இங்கு T V என்கின்ற மாறிகள் நிலையாக காணப்படுகின்றதன் காரணத்தினால் பணத்தினுடைய நிரம்பலுக்கும் விலை மட்டத்துக்கும் இடையே நேர்க்கணிய தொடர்புத்தன்மை காணப்படுகின்றது. எனவே இந்த கோட்பாட்டின்படி பார்க்கின்ற போது ஒரு நாட்டினுடைய விலை மாற்றம் அல்லது பணவீக்கத்து ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்பது பணத்தினுடைய நிரம்பல். எனவே இந்த 2க்கும் இடையிலான இந்த தொடர்புத்தன்மையினை தான் இந்த நாணயக்கணிய கோட்பாடு என்கின்ற சமன்பாடானது எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. இந்த சமன்பாட்டின்படி பார்க்கின்ற போது குறிப்பாக நாங்கள் பணத்தினுடைய நிரம்பல் என்பது ஒரு 2% கூறுமாக இருந்தால், அதே போன்று
விலை மாற்றமும் கூட 2% அதிகரிக்கின்றது. எனவே நேர்க்கணிய தொடர்புத்தன்மையினை எங்களால் காட்டக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மாணவர்கள் கட்டாயமாக இந்த சமன்பாட்டினை தெரிந்திருக்க வேண்டியதாக இருக்கின்றது. இதனுடன் தொடர்புபட்ட சில வினாக்களும் கூட அண்மை காலங்களில் வினாப்பட்டுள்ளமையினை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 2020ஆம் ஆண்டு பணத்தினுடைய தொகை கோட்பாடு என்றால் என்ன என்று கேட்கப்படுகின்றது. 2016ஆம் ஆண்டு நாணயக்கணிய கோட்பாடு பற்றிய சுருக்கமான விளக்கம் ஒன்றை முன்வைக்குக, அதன் எடுகோள்களை அடையாளம் காண்க. எனவே 2 எடுகோள்களை மாணவர்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும், அவற்றினை குறித்து காட்ட வேண்டும். பின்னர் அந்த எடுகோள்களின் அடிப்படையில் எவ்வாறு பணத்துடைய நிரம்பலுக்கும் விலை மட்டத்துக்கும் இடையே தொடர்புத்தன்மை காணப்படுகின்றது என்ற விடயத்தினை மாணவர்கள் கட்டாயமாக இங்கு குறித்து காட்ட வேண்டியது இன்றியமையாத அம்சமாகும். நாங்கள் நாணய கொள்கையின் பல அடிப்படை கூறுகள் தொடர்பாக பார்த்து கொண்டுள்ளோம். அந்த வகையிலே நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்தும் போது பல்வேறுபட்ட கருவிகளை நாங்கள் உபயோகிப்பதாக நீங்கள் ஏற்கனவே கூறியிருந்தீர்கள். நாணய கொள்கை கருவிகள் என்றால் என்ன, அவை எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்று கூறுங்கள். ஆம் பிரணவி, நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்று இந்த நாணய கொள்கையை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் குறிப்பாக பொருளாதாரத்தினுடைய விலை உறுதிப்பாட்டினை ஏற்படுத்துவதற்காக. எனவே இங்கு பல்வேறுபட்ட கொள்கை கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன இலங்கை மத்திய வங்கியினால். இலங்கை மத்திய வங்கி மாத்திரமல்ல, ஏனைய நாடுகளில் காணப்படுகின்ற மத்திய வங்கியினால் பல்வேறுபட்ட கொள்கை கருவிகள் பயன்படுத்துகின்றன. இந்த கொள்கை கருவிகளை நாங்கள் 2 பிரதான விடயங்களுக்கு உள்ளடக்கலாம். முதலாவது தொகைசார் கருவிகள், இரண்டாவது பண்புசார் கருவிகள். இங்கு தொகைசார் கருவிகள் என்று பார்க்கின்ற போது முதலாவது கொள்கை வட்டி வீதங்களும் பகிரங்க சந்தை நடவடிக்கையும் காணப்படுகின்றது. இரண்டாவது விடயம் என்பது நியதி ஒதுக்கு விகிதம். இதனை ஒதுக்கு விகிதம் என்று கூறலாம் அல்லது சட்ட ரீதியான ஒதுக்கு விகிதம் என்று கூறலாம். மூன்றாவது வங்கி வீதம். எனவே இந்த 3 விடயங்களும் தொகைசார் கருவிகளுக்குள் உள்ளடக்குகின்ற மிக முக்கியமான விடயங்களாக காணப்படுகின்றன. இவற்றுக்கு அடுத்தபடியாக தார்மீக கடப்பாடுகள், அதே போன்று கடன் எல்லைகள், இந்த 2 பண்புசார் கருவிகளும் காணப்படுகின்றன. ஆனால் பொதுவாக இலங்கையினை பொறுத்தவரையிலும் கூட இல்லது ஏனைய நாடுகளை பொறுத்தவரையிலும் கூட இந்த தொகைசார் கருவிகளைத்தான் நாங்கள் அதிகளவாக பாரிய அளவிற்கு பயன்படுத்துகின்ற ஒரு கருவிகளாக காணப்படுகின்றது. இந்த தொகைசார் கருவிகளுக்குள் பார்க்கின்ற போது முதலாவது விடயம் என்பது கொள்கை வட்டி வீதங்கள். இந்த கொள்கை வட்டி வீதங்கள் என்று பார்க்கின்ற போது மாணவர்களே, அதாவது இது மத்திய வங்கியினால் பயன்படுத்தப்படுகின்ற வட்டி வீதங்களை தான் நாங்கள் கொள்கை வட்டி வீதங்கள் என்று கூறுகின்றோம். இங்கு 2 வகையான கொள்கை வட்டி வீதங்கள் காணப்படுகின்றன. முதலாவது துணைநில் வைப்பு வசதி வீதம், இரண்டாவது துணைநில் கடன் வழங்கல் வசதி வீதம். இந்த துணைநில் வைப்பு வசதி வீதத்தினுடைய தற்போதைய பெறுமதி என்பது 14.5% காணப்படுகின்றது. மாறாக துணைநில் கடன் வழங்கல் வசதி வீதத்தினுடைய பெறுமதி என்பது 15.5% காணப்படுகின்றது. இங்கு நாங்கள் துணைநில் வைப்பு வசதி வீதம் என்றால் என்ன, அதே போன்று துணைநில் கடன் வழங்கல் வசதி வீதம் என்றால் என்ன என்று பார்க்கின்ற போது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, வங்கிகள் காணப்படுகின்றன, வணிக வங்கிகள் காணப்படுகின்றன. இந்த வணிக வங்கிகளுடைய கணக்குகள் என்பது இலங்கை மத்திய வங்கியால் பேணப்படுகின்றன. எனவே இந்த வணிக வங்கிகள் தங்களுடைய நாளாந்த கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்டதன் பின்னர் ஓரிரவு அடிப்படையில் எஞ்சியிருக்கின்ற அந்த பணத்தினை இலங்கை மத்திய வங்கியில் வைப்பில் ஈடுபடலாம், வைப்பில் மேற்கொள்ளலாம். எனவே அவ்வாறு வைப்பில் மேற்கொள்கின்ற போது ஓரிரவு அடிப்படையில் இலங்கை மத்திய வங்கியால் வழங்கப்படுகின்ற அந்த வட்டி வீதம் தான் துணைநில் வைப்பு வசதி வீதம். அதனுடைய வீதம் என்பது 14.5% தற்போது காணப்படுகிற மிக உயர்ந்த அளவான ஒரு வட்டி வீதம். அதே போன்று துணைநில் கடன் வழங்கல் வசதி வீதம் என்று பார்க்கின்ற போது ஏற்கனவே கூறியது போன்று வர்த்தக வங்கிகள் தங்களுடைய நாளாந்த கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளுகின்ற போது சில வேளைகளில் திரவத்தன்மை பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குமாக இருந்தால் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அந்த திரவத்தன்மை பிரச்சனையை தீர்ப்பதற்காக இலங்கை மத்திய வங்கியில் ஓரிரவு அடிப்படையில் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற கடன்களுக்கு வழங்கப்படுகின்ற வட்டி வீதம் தான் துணைநில் கடன் வழங்கல் வசதி வீதம். எனவே அதனுடைய பெறுமதி என்பது 15.50% காணப்படுகிறது. எனவே இந்த 2 கொள்கை வட்டி வீதங்களும் மிக மிக முக்கியமான கொள்கை வட்டி வீதங்களாக காணப்படுகின்றன. எனவே ஒவ்வொரு மாதமும் இலங்கை மத்திய வங்கியினுடைய நாணய செபியானது இந்த கொள்கை வட்டி வீதங்களை மாற்றியமைக்கின்றது. அதனை தீர்மானங்களை மேற்கொள்கின்ற போது பல்வேறுபட்ட பேரின பொருளாதார குறிகாட்டி கொண்டிய அண்மைக்கால அபிவிருத்திகளை கவனித்துக் கொள்கின்றது. எனவே இந்த கொள்கை வட்டி வீதங்களுக்கு ஏற்ற வகையில் தான் சந்தையில் காணப்படுகின்ற வட்டி வீதங்கள் மாற்றியமைக்கப்படுகின்றன. உதாரணமாக நாங்கள் போய் ஒரு வணிக வங்கியிடம் கொண்டு சென்று எங்களுடைய வாய்ப்புகளை ஈடுபடுத்துகின்ற போதோ அல்லது ஒரு கடனை பெற்றுக்கொள்கின்ற போது அவற்றுக்கான அறவிடப்படுகின்ற வட்டி வீதமானது குறிப்பாக இந்த கொள்கை வட்டி வீதத்தினால் தான் தீர்மானிக்கப்படுகின்றமை என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது.
இந்த கொள்கை வட்டி வீதத்தினுடைய அண்மைக்கால அம்சங்களை நாங்கள் பார்க்கின்ற போது மாணவர்கள் திரையில் இதனை தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த 2010 ஆண்டு தொடக்கம் 2022 அண்மைக்காலம் வரைக்கும் எவ்வாறு இந்த கொள்கை வட்டி வீதத்தினுடைய போக்கு என்பது காணப்பட்டது என்று நாங்கள் பார்க்கின்ற போது, குறிப்பாக நான் ஏற்கனவே கூறியது போன்று மாணவர்களே, மத்திய வங்கியுடைய நாணய கொள்கை என்பது தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை காணப்படுகின்றது, அதே போன்று இறுக்கமான நாணய கொள்கை காணப்படுகின்றது. எனவே 2020 ஆண்டு காலப்பகுதியில் பார்க்கின்ற போது இந்த இரண்டு கொள்கை கருவிகளுடைய இரண்டு கொள்கை வட்டி வீதங்களும் என்பது குறைந்த மட்டத்தில் தான் காணப்பட்டது. அதாவது இலங்கை மத்திய வங்கியானது ஒரு தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையினை கடைபிடித்து இருந்தது 2020 ஆண்டு தொடக்கம் 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் எங்களுடைய வட்டி வீதம் என்பது மிகவும் உயர்ந்த மட்டத்தில் காணப்படுகின்றது. குறிப்பாக 2022 ஆண்டின் மார்ச் மாதத்தின் பின்னர் இந்த வட்டி வீதத்தினுடைய அளவு என்பது மிகவும் கணிசமான அளவு இலங்கை மத்திய வங்கியுடைய நாணய சபையானது அதிகரித்து காட்டியிருக்கின்றது. எனவே இதனைத்தான் மாணவர்கள் திரையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே குறிப்பாக மத்திய வங்கியால் பயன்படுத்தப்படுகின்ற இந்த கொள்கை வட்டி வீதங்களுக்கு ஏற்ற வகையில் ஒரு நாட்டினுடைய ஏனைய சந்தை வட்டி வீதங்கள் மாற்றியமைக்கப்படுகின்ற இந்த விடயத்தினை நாங்கள் இங்கு கட்டாயமாக மாணவர்கள் தெரிந்திருக்க வேண்டியதாக இருக்கின்றது. Ours is a never-ending journey that continues to shape the future of an entire nation. The Center for Banking Studies, your guide to the future. அடுத்ததாக நாங்கள் நாணய கொள்கை கருவிகள் பற்றி பார்த்து கொண்டிருக்கையில் அடுத்ததான ஒரு பிரதான கருவியாக இருப்பது பகிரங்க சந்தை நடவடிக்கைகள், ஆங்கிலத்தில் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் என்று கூறுவார்கள். இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கைகளை அரசு சார்பில் மத்திய வங்கியானது கொள்கை வழிமுறையாக மேற்கொண்டு வருகின்றது. ஆகவே இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றது என்று கூறுங்கள். பிரணவி, நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்னென்னு கேட்டால், குறிப்பாக நாணய கொள்கையினை பயன்படுத்துவதன் ஊடாக அதில் காணப்படுகின்ற மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு கருவி பகிரங்க சந்தை நடவடிக்கை. இந்த நாணய கொள்கை நான் ஏற்கனவே கூறியது போன்று வட்டி வீதம், பணத்தினுடைய நிரம்பல், இந்த இரண்டு மாறிகளைத்தான் நாங்கள் குறிப்பாக எங்களுடைய இலக்கிடப்பட்ட மாறிகளாக காட்டுகின்றோம். இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கை என்று பார்க்கின்ற போது குறிப்பாக மத்திய வங்கியானது இரண்டாம் தர சந்தையில் தங்களுடைய சந்தையில் காணப்படுகின்ற பங்கு பெற்றுநர்களுடன், குறிப்பாக வணிக வங்கிகள், அதே போன்று முதல்நிலை வணிகர்கள் போன்ற நபர்களுடன் அரசாங்கத்துடைய ஆவணங்களாகிய திரைசேரி உண்டியல்களாக இருக்கலாம், திரைசேரி முறிகளாக இருக்கலாம். எனவே இந்த இரண்டு ஆவணங்களையும் கொள்வனவு அதே போன்று விற்பனை செய்கின்ற நடவடிக்கைகள், அந்த நடவடிக்கையினை தான் நாங்கள் பகிரங்க சந்தை நடவடிக்கை என்று கூறுகின்றோம். எனவே இந்த இரண்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுகின்ற போது பொருளாதாரத்தில் தற்காலிகமாக பணத்தினுடைய நிரம்பலை கூட்டலாம் அல்லது குறைக்கலாம். எனவே இந்த இரண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக மத்திய வங்கியானது இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கையினை பயன்படுத்தி வருகின்றது. குறிப்பாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மத்திய வங்கியானது அரசாங்கத்தினுடைய வணிக வங்கிகளுக்கு அல்லது ஏனைய வணிக வங்கிகளுக்கு அரசாங்கத்தினுடைய திரைசேரி முறிகள், அதே போன்று திரைசேரி உண்டியல்கள் போன்ற ஆவணங்களை விற்பனை செய்கின்ற போது அந்த விற்பனை செய்யப்பட்ட ஆவணங்களினை வணிக வங்கிகள் கொள்வனவு செய்கின்றன. எனவே அவ்வாறு கொள்வனவு செய்யுமாக இருந்தால் வணிக வங்கிகளிடம் கையில் காணப்படுகின்ற காசினுடைய அளவு என்பது குறைந்த மட்டத்தில் தான் காணப்படும். எனவே அவ்வாறு குறைந்த மட்டத்தில் காணப்படுகின்ற போது வணிக வங்கிகளினால் வழங்கப்படுகின்ற கடனுடைய அளவும், பொதுமக்களுக்கோ அல்லது ஏனைய வியாபாரங்களுக்கோ வழங்கப்படுகின்ற கடனுடைய அளவும் என்பது மிகவும் குறைந்த மட்டத்தில் தான் காணப்படும். எனவே இறுதியாக அது பணத்தினுடைய நிரம்பலில் ஒரு வீழ்ச்சியினை ஏற்படுத்தி இருக்கின்றது. மாறாக இலங்கை மத்திய வங்கியானது வணிக வங்கியிடமிருந்து ஆவணங்களை கொள்வனவு செய்கின்ற போது அவ்வாறு கொள்வனவு செய்யப்பட்ட ஆவணங்களுக்காக மத்திய வங்கியானது வணிக வங்கிகளுக்கு பணத்தினை கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. எனவே அவ்வாறு பணத்தினை கொடுக்கின்ற போது வணிக வங்கிகளுடைய வசம் இருக்கின்ற பணத்தினுடைய அளவு என்பது உயர்வாக காணப்படுவதன் காரணத்தினால் தற்போது வணிக வங்கிகள் அதிகளவான கடனை பொதுமக்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இறுதியாக அந்த சம்பவம் என்பது பணத்தினுடைய நிரம்பலை ஒரு அதிகரிக்கின்ற நிலைமைக்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கையின் காரணமாக ஒரு பொருளாதாரத்தில் பணத்தினுடைய நிரம்பல் என்பது அதிகரிக்கலாம் அல்லது கூட்டலாம். எனவே இதனை அதிகரிப்பதா அல்லது கூட்ட வேண்டியதா போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு மத்திய வங்கியானது இவ்வாறான கொள்வனவு செய்வதா அல்லது விற்பனை செய்வதா போன்ற தீர்மானங்களினை மேற்கொள்ளுகின்றது.
அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த விடயத்தினை ஒத்த வகையிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு வினா தரப்பட்டிருக்கிறது 2017ஆம் ஆண்டு. அதாவது திறந்த சந்தையில் மத்திய வங்கியானது பிணையங்களை விற்பனை செய்யுமானால் பண நிரம்பலுக்கும் சமநிலை வட்டி வீதத்திற்கும் என்ன இடம்பெறும்? எனவே இங்கு 2 விடயங்களை பார்க்கின்றது. சந்தையில் மத்திய வங்கியானது பிணையங்களை விற்பனை செய்கின்றது. எனவே விற்பனை செய்கின்ற போது அதனை வணிக வங்கிகள் கொள்வனவு செய்கின்றார்கள். அதே போன்று முதல்நிலை வணிகர்கள் பிரைமரி டீலர்ஸ் அவர்களும் கொள்வனவு செய்கின்றார்கள். எனவே அவர்கள் கொள்வனவு செய்கின்ற போது வட்டி வீதம் மற்றும் பணத்தினுடைய நிரம்பல் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது குறிப்பாக ஒரு சிறிய ஒரு வரைபடத்தின் ஊடாக நாங்கள் இதனை இலகுவாக விளங்கப்படுத்தலாம். நான் ஏற்கனவே கூறியது போன்று மாணவர்களே, இங்கே மணி சப்ளை பணத்தினுடைய நிரம்பல் என்பது காணப்படுகின்றது எக்ஸ் அச்சில். அதே போன்று இந்த பணத்தினுடைய கேள்வி என்பது நாங்கள் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் என்று கொள்கின்றோம். பணத்தினுடைய கேள்வி என்பது காணப்படுகிறது இந்த குறிப்பிட்ட இந்த வரைபடத்தில் காணப்படுகின்றது. எனவே ஆரம்பத்தில் காணப்படுகின்ற சமநிலை புள்ளி என்பது E1ஆக காணப்படுகின்றது. எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்களில் வட்டி வீதம் என்பது 6 ஆகவும் பணத்தினுடைய அளவு என்பது பணத்தினுடைய நிரம்பல் என்பது Q-ஆகவும் காணப்படுகின்றது. தற்போது இந்த குறிப்பிட்ட சம்பவத்தின் காரணமாக, அதாவது திறந்த சந்தையில் மத்திய வங்கி பிணையங்களை விற்பனை செய்கின்ற காரணத்தினால் அதிகளவான பணம் என்பது தற்போது மத்திய வங்கியிடம் வசம் காணப்படுகின்றது வணிக வங்கிகளிடமிருந்து. எனவே பொருளாதாரத்தில் பணத்தினுடைய நிரம்பல் என்பது வீழ்ச்சி அடைகின்றது. எனவே பணத்தினுடைய நிரம்பல் வீழ்ச்சி அடையுமாக இருந்தால் இந்த நிரம்பல் வலை என்பது தற்போது உள்நோக்கி மாற்றமடைகின்றது. எனவே பணத்துடைய நிரம்பல் என்பது குறைவடைகின்றது. மாறாக பணத்துடைய கேள்வி வலை என்பது அதே அளவாகத்தான் காணப்படுகின்றது. எனவே தற்போதைய புதிய சமநிலை புள்ளி என்பது E2ஆக காணப்படுகின்றது. எனவே ஆரம்பத்தில் E1 தற்போது E2ஆக காணப்படுகின்றது. எனவே இதன் போது பணத்துடைய நிரம்பல் என்பது வீழ்ச்சி அடைந்து காணப்படுகின்றது. அதே போன்று வட்டி வீதம் என்பது 6லிருந்து 6.1ஆக உயர்வடைந்து காணப்படுகின்றது. எனவே இந்த சம்பவத்தின் காரணமாக நாங்கள் பார்க்கின்றோம் பணத்தினுடைய நிரம்பல் என்பது வீழ்ச்சி அடைகின்றது, வட்டி வீதம் என்பது அதிகரிக்கின்றது. இதன்படி பார்க்கின்ற போது 2வது விடை என்பது தான் இங்கு சரியான விடையாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் இப்போ இதுவரை பார்த்தோம் எவ்வாறு பகிரங்க சந்தை நடவடிக்கைகள் பண நிரம்பலில் தாக்கத்தை, அதாவது பண நிரம்பல் அதிகரிப்பை அல்லது பண நிரம்பல் குறைவடைவை ஏற்படுத்துகின்றது என்று பார்த்தோம். அடுத்த கருவி நாணய கொள்கை கருவியாக பார்க்கையில் நியதி ஒதுக்கு வீதம் என்ற ஒன்று உள்ளது. அதாவது மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு விதிக்கப்படுகின்ற ஒரு வீதம் நியதி ஒதுக்கு வீதம். உண்மையில் இந்த நியதி ஒதுக்கு வீதம் எவ்வாறு நாணய கொள்கை கருவியாக பயன்படுகின்றது என்று கூறுங்கள். பிரணவி, இந்த நியதி ஒதுக்கு விகிதம் என்று பார்க்கின்ற போது குறிப்பாக நான் ஆரம்பத்தில் கூறியிருந்தேன், நாணய கொள்கையில் பண நிரம்பல் வட்டி வீதம் இந்த 2 விடயம் என்பது மிக மிக முக்கியமான விடயம். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் பரிமாற்ற சமன்பாட்டில் பணத்துடைய நிரம்பலுக்கும் பொது விலை மாற்றத்துக்கும் ஒரு பாரிய ஒரு நேர்க்கிணை தொடர்புத்தன்மை காணப்படுகின்றது. இதன் காரணத்தினால் ஒரு பொருளாதாரத்தில் பணத்தினுடைய நிரம்பலை அதிகரிப்பதா அல்லது குறைப்பதா போன்ற தீர்மானங்களை மேற்கொள்கின்ற போது மத்திய வங்கி வாரான கொள்கை கருவிகளை பயன்படுத்துகின்றது. இந்த நியதி ஒதுக்கு விகிதம் என்று பார்க்கின்ற போது ஏற்கனவே பிரணவி கூறியது போன்று வணிக வங்கிகள் வசமுள்ள மொத்த வைப்பு பொறுப்புகளில் இந்த வைப்பு பொறுப்புகள் என்று பார்க்கின்ற போது ரூபாவில் வசம் காணப்படுகின்ற வைப்பு பொறுப்புகள். எனவே வணிக வங்கிகள் வைப்புகளை பெற்றுக்கொள்கின்ற போது அது அவற்றுக்கான ஒரு பொறுப்பாக காணப்படுகின்றது. எனவே அவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட்ட வைப்புகளில் குறிப்பிட்ட ஒரு பகுதியினை இலங்கை மத்திய வங்கியில் வணிக வங்கியானது ஒதுக்காக பேண வேண்டும். இது சட்ட ரீதியான ஒரு ஒதுக்கும். கட்டாயமாக அந்த ஒதுக்கினை பேண வேண்டும். சில வேளைகள் சில வணிக வங்கிகள் குறிப்பிட்ட அந்த ஒதுக்கு மட்டத்துக்கு மேலதிகமாகவும் ஒதுக்கு மட்டத்தினை பேணுகின்றனர். அவ்வாறு பேணுகின்ற போது அவற்றுக்கென சில வட்டி வீதங்களோ எதுவும் வழங்கப்பட மாட்டாது. எனவே தற்போதைய சூழ்நிலையில் ஒவ்வொரு வணிக வங்கிகளும் தங்களுடைய மொத்த வைப்பு பொறுப்புகளில் ஏறத்தாழ 4% மத்திய வங்கியில் ஒதுக்காக பேண வேண்டும். ஏன் பேண வேண்டும்? நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம். நான் மாணவர்கள் சில வேளையில் முன்னைய கலந்துரையாடலில் பார்த்திருப்பீர்கள். மத்திய வங்கியானது வணிக வங்கிகளுடைய ஆலோசகர் வணிக வங்கிகளுக்கான ஒரு வங்கிகளின் வங்கியாளனாக செயற்படுகின்றது. எனவே சில வேளைகளில் வங்கிகள் ஒரு திரவத்தன்மை பிரச்சனைக்கு முகங்கெடுக்கின்ற போதோ அல்லது முறிவடைகின்ற போதோ அவற்றினை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இலங்கை மத்திய வங்கியிடம் காணப்படுகின்றது. எனவே இந்த நியதி ஒதுக்கு விகிதம் என்கின்ற கருவினை நாங்கள் பார்க்கின்ற போது மத்திய வங்கியானது நியதி ஒதுக்கு விகிதத்தினை அதிகரிக்குமாக இருந்தால் அதனை நாங்கள் சொல்லுவோம் ஒரு இருக்கப்பட்ட அல்லது டைட் மானிட்டரி பாலிசி, இருக்கப்பட்ட நாணய கொள்கை. எனவே அவ்வாறு அதிகரிக்குமாக இருந்தால் தற்போது ஒவ்வொரு வணிக வங்கிகளும் அதிகளவான பணத்தினை மத்திய வங்கியில் ஒதுக்காக பேண வேண்டும். எனவே அவ்வாறு மத்திய வங்கியில் அதிகளவான ஒதுக்கினை பேணுகின்ற போது ஒவ்வொரு வணிக வங்கிகளிடம் வசம் இருக்கின்ற பணத்தினுடைய அளவு, காசினுடைய கையிருப்பு என்பது குறைவடைந்து காணப்படும். எனவே தற்போது அந்த குறிப்பிட்ட வணிக வங்கிக்கு அதிகளவான கடனை வழங்க முடியாது. எனவே அவ்வாறான சந்தர்ப்பத்தில் பொருளாதாரத்தில் பணத்தினுடைய நிரம்பல் என்பது
வீழ்ச்சி அடைகின்றது. மாறாக நியதி ஒதுக்கு விகிதத்தினை மத்திய வங்கியானது குறைக்குமாக இருந்தால் தற்போது ஒவ்வொரு வணிக வங்கிகளும் குறைந்த அளவான பணத்தினை மாத்திரம் தான் வணிக வங்கிகளில் மத்திய வங்கியில் வைப்பாக பேண வேண்டும், ஒதுக்காக பேண வேண்டும். எனவே தற்போது வணிக வங்கிகளிடம் அதிகளவான பணம் இருக்கின்றது. இதன் காரணத்தினால் கடனை வழங்குவதன் ஊடாக பொருளாதாரத்தில் அதிகளவான பணத்தினுடைய நிரம்பலை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவ்வாறு தான் இந்த நியதி ஒதுக்கு விகிதம் என்கின்ற ஒரு விடயம் என்பது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. நாங்கள் அண்மை காலத்தில் இதனுடைய போக்கினை பார்க்கின்ற போது தற்போது அதனுடைய விகிதம் என்பது 4% காணப்படுகின்றது. குறிப்பாக நான் ஏற்கனவே கூறியது போன்று 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் இலங்கை மத்திய வங்கியானது இறுக்கமான ஒரு நாணய கொள்கையினை பயன்படுத்தி வருகின்றது. எனவே இறுக்கமான நாணய கொள்கை என்று பார்க்கின்ற போது கொள்கை வட்டி விகிதங்களை உயர்த்துதல், நியதி ஒதுக்கு விகிதத்தினை அதிகரித்தல் போன்ற விடயங்களை தான் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ஆரம்பத்தில் வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற போது 2021ஆம் ஆண்டு ஆரம்ப காலப்பகுதியில் வெறுமனே 2% இந்த நியதி ஒதுக்கு விகிதம் காணப்பட்டது. பின்னர் தற்போது அதனுடைய விகிதம் என்பது 4% உயர்த்தப்பட்டு இருக்கின்றது. எனவே தற்போது காணப்படுகின்ற இந்த இறுக்கமான நாணய கொள்கையின் அடிப்படையில் பார்க்கின்ற போது உயர்ந்தளவான நியதி ஒதுக்கு விகிதத்தினை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மத்திய வங்கியானது இந்த ஒதுக்கு வீத மட்டத்தினை காலத்திற்கு காலம் மாற்றி அமைத்துக் கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக நாங்கள் சொல்லலாம். இவற்றுக்கு மேலாக நாங்கள் மற்றும் சில கொள்கை கருவிகளையும் நாங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கின்ற பிரணவி. குறிப்பாக நாங்கள் வங்கி விகிதம் என்கின்ற ஒரு அம்சம் காணப்படுகின்றது. நான் ஏற்கனவே கூறியது போன்று ஒவ்வொரு சில வேளையில் இறுதிக்கடன் ஈவோனாக மத்திய வங்கியானது சொல்லப்படுகின்றது. அதாவது வணிக வங்கிகள் தங்களுடைய திரவத்தன்மை பிரச்சனைகள் காரணமாக முறிவடைகின்ற போது அவற்றுக்காக மத்திய வங்கியானது சில வேளைகள் திரவத்தன்மை வசதிகளை வழங்குகின்றது. அதற்கான விகிதம் தான் வங்கி வீதம் என்று சொல்லுகின்றோம். அதனுடைய வீதம் என்பது தற்போது 18.50 காணப்படுகின்றது. ஆரம்பத்தில் 15% காணப்பட்ட இந்த வட்டி வீதத்தினை மத்திய வங்கியானது 2021ஆம் ஆண்டு குறைத்திருந்தது. பின்னர் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் அதனுடைய விகிதமும் கூட அதிகரித்து காணப்படுகின்றது. எனவே தற்போது எவ்வாறு காணப்படுகின்றது என்று கேட்டால், நான் ஏற்கனவே கூறியது போன்று துணைநில் கடன் வழங்கல் வசதி வீதம் என்கின்ற ஒரு கொள்கை வீதம் காணப்படுகின்றது. எனவே அதனுடைய விகிதம் என்பது 15.5% காணப்படுகின்றது. எனவே அந்த விகிதத்துக்கு மேலாக 300 அடிப்படை புள்ளிகளை இலங்கை மத்திய வங்கியானது தீர்மானித்திருக்கின்றது. எனவே 15.5 அவற்றுக்கு மேலாக 300 அடிப்படை புள்ளிகள். எனவே 18.5 தற்போது இந்த வங்கி விகிதம் என்பது காணப்படுகின்றது. இவற்றுக்கு மேலாக மற்றும் ஒரு தார்மீக கடப்பாடுகள் என்கின்ற ஒரு விடயத்தையும் கூட மத்திய வங்கியானது கொள்கை கருவியாக பயன்படுத்துகின்றது. சில வேளைகளில் இந்த ஏனைய கொள்கை கருவிகள் சில வேளைகளில் வேலை செய்யாத சந்தர்ப்பங்களில் திறமாக செயற்படாத சந்தர்ப்பங்களில் மத்திய வங்கியானது சில ஆலோசனைகளை வழங்குவதன் ஊடாக சில குறிக்கோள்களை அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்கின்ற விடயத்தினை நாங்கள் பார்க்கலாம். ஆம் பிரணவி. ஆம் கேசவராஜா, இதுவரை நாங்கள் இக்கலந்துரையாடலின் முதல் பகுதியான நாணய கொள்கை தொடர்பாக பார்த்தோம். நாணய கொள்கை என்றால் என்ன, அதன் வரைவிலக்கணம் என்ன, அதன் பிரதான குறிக்கோள்கள் என்ன, நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் பயன்படுத்தும் கருவிகள் என்ன என்று தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக நாம் அடுத்த பகுதியான பணம் என்ற பகுதிக்கு செல்வோம். உண்மையிலே நாம் சாதாரணமாக கூறுகையில் பணம் என்றால் நாங்கள் பொருட்களை வாங்கும் போது எங்களுக்கு அப்பொருட்களுக்காக நாங்கள் செலுத்தப்படும் ஒரு தொகையாக அல்லது ஒரு ஊடகமாக நாங்கள் இந்த பணத்தை பார்க்கின்றோம். ஆனால் பொருளியலின் அடிப்படையில் உண்மையில் பணம் என்றால் என்ன என்ற வரைவிலக்கணத்தோடு அதை கூறுங்கள். ஆம் பிரணவி, நல்ல ஒரு கேள்வி. இந்த பணம் என்று பார்க்கின்ற போது குறிப்பாக நாங்கள் சொல்லலாம், நாங்கள் பொருட்கள் அல்லது சேவைகளை கொள்வனவு செய்கின்றோம். எனவே அவ்வாறு கொள்வனவு செய்கின்ற போது அதற்கான ஒரு ஊடகமாக நாங்கள் இதனை பயன்படுத்துகின்றோம். ஏனென்று கேட்டால், ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை நாங்கள் வாங்க வேண்டுமாக இருந்தால் சும்மா வாங்க முடியாது. எனவே நாங்கள் ஒரு கருவியினை பயன்படுத்துகின்றோம். அதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு கருவியாக நாங்கள் பணத்தினை காட்டுகின்றோம். எனவே குறிப்பாக இதனை எவ்வாறு நாங்கள் ஒரு வரைவிலக்கணப்படுத்தலாம் என்று பார்க்கின்ற போது, நாங்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளை கொள்வனவு செய்கின்ற போது அவற்றினை பரிமாற்றம் செய்கின்ற போது மக்கள் அனைவராலும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சாதனமாக இந்த பணத்தினை பயன்படுத்துகின்றோம். எனவே அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சாதனமானது ஒரு பொதுவான ஒரு ஊடகமாக அல்லது ஒரு கருவியாக பயன்படுத்துவதனை தான் நாங்கள் இந்த பணம் என்று நாங்கள் கூறுகின்றோம். இந்த பணத்தினை நாங்கள் வரைவிலக்கணப்படுத்துவதற்கு முன்னதாக இந்த பணம் என்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னரும் கூட இந்த பணம் தொடர்பான சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தன. நாங்கள் அதனை சொல்லுவோம் பண்டமாற்று முறை பொருளாதாரம். இந்த பண்டமாற்று முறை பொருளாதாரம் என்கின்ற விடயத்தினை கட்டாயமாக நாங்கள் பார்த்திருக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏனென்று கேட்டால், இந்த பணம் என்பது என்ற விடயம் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் நாங்கள் பணத்தினை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாங்கள் ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களையும் மேற்கொண்டிருந்தோம்.
ஆனால் அதற்கு முன்னரான காலப்பகுதியில் பொருட்களின் அடிப்படையில் தான் குறிப்பிட்ட சில பொருட்களை, அதாவது குறிப்பிட்ட ஒரு நபரிடம் மிகையான பொருட்கள் காணப்படலாம், மற்றும் ஒரு நபரிடம் அந்த குறிப்பிட்ட பொருள் என்பது ஒரு பற்றாக்குறையாக காணப்படலாம். எனவே குறிப்பிட்ட மிகையான பண்டங்களை வைத்திருக்கின்ற நபர் பற்றாக்குறையாக இருக்கின்ற நபரிடம் சென்று இந்த பொருட்களை வழங்குவதன் ஊடாக அவற்றினை பரிமாற்றம் இடம்பெற்ற ஒரு காலப்பகுதியினை தான் நாங்கள் இந்த பண்டமாற்று பொருளாதாரம் என்று இங்கு கூறுகின்றோம். எனவே இங்கு நேரடியாக பணம் என்கின்ற ஒரு அம்சம் என்பது காணப்படவில்லை. மாறாக பண்டங்களுக்காக பண்டங்கள் பரிமாற்றம் இடம்பெற்ற ஒரு காலப்பகுதியாக இந்த பண்டமாற்று பொருளாதாரத்தினை நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் இந்த பண்டமாற்று பொருளாதாரத்தில் பல குறைபாடுகள் காணப்பட்டன. குறிப்பாக உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு எக்ஸ் என்கின்ற பொருள் தேவைப்படுமாக இருந்தால் அந்த எக்ஸ் என்கின்ற பொருளை அதிகளவு வைத்திருக்கின்ற அந்த நபரை கண்டுபிடிக்கும் வரைக்கும் இந்த நடவடிக்கை என்பது இடம்பெற்ற வண்ணமாக இருக்கின்றது. எனவே அந்த இரண்டு நபர்களுக்கும் இடையே காணப்படுகின்ற தேவையில் காணப்படுகின்ற ஒரு பொருத்தப்பாடு இன்மை என்கின்ற ஒரு விடயம் என்பது மிக முக்கியமான அம்சமாக இந்த பண்டமாற்று முறையில் காணப்படுகின்ற குறைபாடாக காணப்படுகின்றது. அதே போன்று ஒரு பொருளை நாங்கள் பரிமாற்றம் செய்கின்ற போது அந்த பொருளுக்கான எவ்வாறு விலையினை போடலாம், அதனுடைய பெறுமதி எவ்வாறு காணப்படுகின்றது. எனவே அவ்வாறு பெறுமதியினை மேற்கொள்வதென்ற போதும் கூட மிகவும் ஒரு கடினமான ஒரு தன்மை என்பது காணப்படுகின்றது. அதே போன்று அந்த குறிப்பிட்ட பொருளினை நாங்கள் சேமித்து வைத்திருக்கவும் முடியாது. எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்களிலும் கூட இந்த பல குறைபாடுகள் காணப்படுகின்றன. இதன் காரணத்தினால் ஆனால் இந்த பண்டமாற்று முறையில் காணப்பட்ட சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதன் காரணமாக பணத்தினுடைய அறிமுகம் என்பது மிக முக்கியமாக காணப்பட்டது. எனவே இந்த பணத்தினுடைய அறிமுகம் என்பது மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் இந்த பண்டமாற்று முறை பொருளாதாரத்தில் காணப்பட்ட பல்வேறுபட்ட குறைபாடுகள் நீங்கி சென்றன என்றுதான் நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கின்றது. ஆம் கேசவராஜா, நீங்கள் கூறியபடியே பண்டமாற்று முறையில் உள்ள குறைபாடுகளை நீக்குவதற்காக பணம் என்ற ஒன்று தோற்றம் பெற்றதாகவும் இந்த பணம் தற்போது பரிமாற்று ஊடகமாகவும் பயன்படுகின்றது என்று கூறினீர்கள். பரிமாற்று ஊடகம் என்பதற்கு மேலே அதிகமாக பணத்தின் பணம் நிச்சயமாக ஏனைய தொழிற்பாடுகளையும் கொண்டிருக்கும். அத்தகைய ஏனைய பணத்தின் தொழிற்பாடுகளை பற்றி கூறுங்கள். ஆம், இந்த பணத்தினுடைய தொழிற்பாடுகளை பார்க்கின்ற போது பிரதானமாக நாங்கள் 4 தொழிற்பாடுகளாக நாங்கள் இதனை சொல்லலாம். முதலாவது, நான் ஏற்கனவே பிரணவி கூறியது போன்று பரிமாற்று ஊடகமாக பணம் என்பது தொழிற்பாடுகின்றது. இரண்டாவதாக பெருமானத்தினுடைய அழகாக, அதாவது குறிப்பிட்ட ஒரு பொருளினுடைய பெருமதியினை நாங்கள் எவ்வாறு அளவீடு செய்கின்றோம். எனவே விலையினை பயன்படுத்தி தான் அந்த பெருமதியினை அளவீடு செய்கின்றோம். எனவே அதை நாங்கள் பெருமான அழகு என்கின்ற தொழிற்பாட்டினை சொல்லலாம். மூன்றாவதாக பெருமான திரட்டாக தொழிற்படுது என்று பார்க்கின்ற போது எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் ஒரு திரவத்தன்மை வாய்ந்த ஒரு கருவியின் அடிப்படையில் நாங்கள் திரட்டி வைத்திருப்பதனை தான் இந்த பெருமான திரட்டு என்கிற தொழிற்பாட்டினை காட்டி நிற்கின்றது. நான்காவதாக பிற்போடப்பட்ட ஒரு கொடுப்பனவு கருவியாக பணம் என்பது செயற்படுகின்றது. இந்த 4 விடயங்களும் தான் பணத்தினுடைய தொழிற்பாடுகள். இதனை நாங்கள் விரிவாக பார்ப்போமாக இருந்தால் ஒன்றின் ஒன்றாக நான் நினைக்கின்றேன். இந்த குறிப்பிட்ட தொழிற்பாடுகளுக்கு இணைந்த வகையில் ஒரு வினாவும் கூட 2021ஆம் ஆண்டு தரப்பட்டிருக்கின்றது. பகுதி ஆவண்ணாவில் 6வது வினாவாக தரப்படுகின்றது. பணத்தின் பிரதான தொழிற்பாடுகள் யாவை என்கின்ற. எனவே இங்கு பிரதான தொழிற்பாடுகள் நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்று 4 பிரதான தொழிற்பாடுகளினை பணம் என்கிற மேற்கொள்கின்றது. எனவே இந்த 4 பிரதான தொழிற்பாடுகளை மாணவர்கள் வழங்குவார்களாக இருந்தால் முழுமையான புள்ளியினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் சில வேளைகளில் கட்டுரை வினாக்கள் தரப்படுகின்ற போது இந்த பிரதான தொழிற்பாடுகளை மாணவர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக சுருக்கமாக விளங்கப்படுத்த வேண்டியதாகவும் காணப்படுகின்றது. அந்த வகையில் முதலாவதாக நான் பார்க்கின்ற போது பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுத்துதல். நான் ஏற்கனவே கூறியது போன்று மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சாதனமாக பணம் பயன்படுத்தப்படுகின்றது. எனவே பொருட்களை, சேவைகளை கொள்வனவு மற்றும் விற்பனை செய்கின்ற போது பயன்படுத்துகின்ற ஒரு ஊடகமாக பணத்தினை நாங்கள் பார்க்கின்றோம். ஏற்கனவே கூறியது போன்று பண்டமாற்று முறை பொருளாதாரத்தில் காணப்பட்ட மிக முக்கியமான ஒரு குறைபாடாக காணப்பட்ட இரட்டை தேவை பொருத்தம் என்கின்ற விடயம் என்பது இந்த பணத்தினுடைய அறிமுகம், பணத்தினுடைய பரிமாற்று ஊடக தொழிற்பாட்டினை ஊடாக இல்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக பெருமான அழகாக செயற்படுகின்றது. அதன் நான் ஏற்கனவே கூறியது போன்று ஒவ்வொரு பொருட்களுடைய சேவைகள் நாங்கள் பரிமாற்றம் செய்கின்றோம். அவற்றுடைய பெருமதியினை விலை என்கின்ற அடிப்படையில் நாங்கள் மேற்கொள்கின்றோம். எனவே விலை என்கின்ற ஒரு குறிப்பிட்ட அம்சம் காணப்படுவதன் காரணத்தினால் பண்டமாற்று முறையில் காணப்பட்ட சார்பு விலைகள், எனவே 2 பொருட்களுக்கு 3 பொருட்கள், எனவே அவ்வாறு சார்பு விலைகள் தான் காணப்பட்டன. எனவே தற்போது இந்த சார்பு விலைகளுக்கு பதிலாக ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட தனியான விலை காணப்படுகின்றது. எனவே தனி விலை என்கின்ற அம்சம் என்பது தற்போது பணம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் ஒவ்வொரு பொருளுக்கும் காணப்படுகின்றது. எனவே பெருமான அழகாக தொழிற்படுதல் என்பது 2வது அம்சமாக காணப்படுகின்றது. 3வது அம்சமாக நான் ஏற்கனவே கூறியது போன்று பெருமான திரட்டாக தொழிற்படுத்துதல்.
எனவே எதிர்காலத்தில் பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்வதற்காக மக்கள் தங்களுடைய செல்வத்தினை பணத்தினுடைய வடிவில் வைத்திருக்கின்ற அந்த செயற்பாட்டினை தான் இங்கு பெருமான திரட்டு என்கின்ற அந்த தொழிற்பாடு குறித்து நிற்கின்றது. குறிப்பாக பணம் என்பது ஒரு பூரண திரவத்தன்மை வாய்ந்த ஒரு சொத்தாக காணப்படுகிறது. எந்த நேரத்திலும் நாங்கள் பணத்தினை ஏனைய வடிவங்களுக்கு மாற்றியமைக்கலாம். உடனடியாக கொடுக்கல் வாங்கல்களுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதன் காரணத்தினால் பெருமான திரட்டு என்கின்ற தொழிற்பாடும் காணப்படுகின்றது. இறுதியாக பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவியாக பணம் தொழிற்படுகின்ற பார்க்கின்ற போது குறிப்பாக நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒப்பந்தங்களாக இருக்கலாம், அல்லது கடன் நடவடிக்கைகளாக இருக்கலாம், அல்லது ஏனைய கொடுக்கல் வாங்கல்களாக இருக்கலாம். எதிர்காலத்தில் மேற்கொள்வதற்காக நாங்கள் பணத்தினை பயன்படுத்துகின்ற அந்த அம்சத்தினை தான் பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவி என்கின்ற அம்சத்தினை நாங்கள் குறித்து காட்டுகின்றோம். எனவே இந்த பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவி என்கின்ற அம்சம் காணப்படுவதன் காரணத்தினால் ஒரு பொருளாதாரத்தில் வங்கிகளாக இருக்கலாம், காப்புறுதி நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது ஏனைய நிறுவனங்களாக இருக்கலாம். எனவே அவ்வாறான நிறுவனங்கள், நிதியியல் நிறுவனங்கள் தங்களுடைய செயற்பாடுகளை பூரணமாகவும் வினைத்திறனாக மேற்கொள்வதற்கு இந்த 4வது பணத்தினுடைய தொழிற்பாடு என்கின்ற அம்சம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. Ours is a never-ending journey that continues to shape the future of an entire nation. The Center for Banking Studies, your guide to the future. நீங்கள் பணம் என்றால் என்ன மற்றும் பணத்தின் தொழிற்பாடுகள் தொடர்பாக வினா எழுப்பப்படும் போது மாணவர்கள் அதற்கான விடையை எவ்வாறு அணுகலாம், என்னென்ன புள்ளிகளை அதற்குள் இணைக்க வேண்டும் என்று விரிவான விளக்கம் ஒன்றை கூறினீர்கள். அடுத்ததாக பணம் பற்றி நாம் பார்க்கையிலே அடுத்த முக்கிய விடயமாக இருப்பது பணத்திற்கான கேள்வி. உண்மையில் இந்த பணத்திற்கான கேள்வி என்பதால் நாம் கருதப்படுவது யாது? ஆம், அடிக்கடி உயர்தர பரீட்சையில் வினாப்படுகின்ற மற்றொரு அம்சம் என்பது இந்த பணத்திற்கான கேள்வி என்பது. பணத்திற்கான கேள்வியை நாங்கள் ஒரு சுருக்கமாக நாங்கள் கூறுகின்ற போது குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் பொதுமக்கள் தங்கள் வசம் வைத்திருக்க விரும்புகின்ற அல்லது ஆர்வம் எந்தளவு ஆர்வத்தினை காட்டுகின்றார்கள் குறிப்பிட்ட அளவு பணத்தினை வைத்திருப்பதற்கு என்ற விடயத்தினை தான் நாங்கள் பணத்திற்கான கேள்வி என்று கூறுகின்றோம். இந்த பணத்துக்கான ஏன் நான் கையில் பணத்தினை வைத்திருக்க வேண்டும், பொதுமக்கள் கையில் பணத்தினை வைத்திருக்கின்றார்கள்? மிக முக்கியமாக 3 விடயங்களை நாங்கள் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, ஒவ்வொரு குடும்பத்திலும் வருமானம் என்பது தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மாதத்துக்கு 1 முறையாக இருக்கலாம், மாதத்துக்கு 2 முறையாக இருக்கலாம் வருமானம் என்பது பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஆனால் அந்த குறிப்பிட்ட குடும்பத்தில் அல்லது குறிப்பிட்ட நபருக்கு செலவு என்கின்ற பார்க்கின்ற போது அடிக்கடி அந்த விடயங்கள் என்பது இடம்பெற்ற வண்ணமாகத்தான் இருக்கின்றது. எனவே இந்த வருமானம் செலவு இந்த இரண்டுக்கும் இடையே காணப்படுகின்ற இடைவெளி என்பது மிக முக்கியமாக காணப்படுகின்றது, வருமானம் பெறுகின்ற கால இடைவெளி. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது பணத்திற்கான கேள்வியினை நாங்கள் 3 வகையாக நோக்கலாம். முதலாவது கொடுக்கல் வாங்கல் நோக்கம் கேள்வி. நான் ஏற்கனவே கூறியது போன்று நாளாந்தம் செலவுகள் இடம்பெற்ற வண்ணமாக இருக்கின்றன. ஆனால் வருமானம் என்பது மாதத்துக்கு 1 முறை தான் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. எனவே இந்த ஏற்கனவே சில மக்கள் ஏற்கனவே சில விடயங்களுக்காக திட்டமிடப்பட்ட சில செலவுகள் காணப்படலாம். எனவே அவ்வாறு சில திட்டமிடப்பட்ட செலவுகளை மேற்கொள்வதற்காக மக்கள் தங்கள் வசம் வைத்திருக்க விரும்புகின்ற அந்த ஆர்வத்தினை தான் இந்த கொடுக்கல் வாங்கல் நோக்கம் கேள்வி என்பது காட்டி நிற்கின்றது. எனவே குறிப்பிட்ட வருமானம் பெறும் கால இடைவெளி இந்த 2 விடயங்கள் மிக முக்கியமான காரணிகளாக இந்த முதலாவது நோக்கத்தினை தீர்மானிக்கின்ற விடயங்களாக இருக்கின்றன. உதாரணமாக நான் அதிகளவான வருமானங்களை பெற்றுக்கொள்கின்ற போது அதிகளவான பணத்தினை என்னுடைய கையில் வைத்திருப்பேன். ஏன்? பணம் என்பது 100% பூரணத்தன்மை வாய்ந்த ஒரு சொத்து, உடனடியாக கொடுக்கல் வாங்கல்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று வருமானம் பெறுகின்ற கால இடைவெளி என்பது இடைவெளி அதிகமாக காணப்படுமாக இருந்தால் நான் அதிகளவான பணத்தினை என்னுடைய கையில் வைத்திருக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏனென்றால் உடனடியாக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய காரணத்தினால். அதே போன்று 2வது விடயத்தினை பார்க்கின்ற போது பாதுகாப்பு நோக்கம். ஏற்கனவே கூறியது போன்ற மாணவர்களை சில வேளைகளில் எங்களுக்கு நாங்கள் சுகவீனம் அடையலாம், அல்லது திட்டமிடப்படாத ஏனைய காரியங்கள் இடம்பெறலாம், திருமணமாக இருக்கலாம், அல்லது ஏனைய மரண சடங்குகளாக இருக்கலாம். எனவே அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்ற திட்டமிடப்படாத சில சம்பவங்களின் காரணத்தினால் அவற்றினுடைய பாதுகாப்பு நோக்கம் கருதி மக்கள் தங்கள் வசம் சில குறிப்பிட்ட பணத்தினை வையில் வைத்திருக்க விரும்புகின்றனர். எனவே அதனைத்தான் இந்த பாதுகாப்பு நோக்கம் என்கின்ற விடயம் காட்டி நிற்கின்றது. இதனையும் கூட வருமானம் அதே போன்று வருமானம் பெறுகின்ற கால இடைவெளி என்கின்ற காரணிகள் தீர்மானிக்கின்றன. 3வது மிக முக்கியமான விடயம் என்பது உத்தேச நோக்க பண கேள்வி.
இது அடிக்கடி உயர்தர பரீட்சையில் வினாப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஏற்கனவே தெரிய மாணவர்களே குறிப்பாக பொதுமக்கள் தங்களுடைய எதிர்காலத்தில் வட்டி வருவாய் அல்லது ஏனைய வருவாய்களை பெற்றுக்கொள்வதற்காக நிதி சொத்துக்களில் முதலீடு செய்கின்ற அடிப்படையில் முதலீடு செய்ய வேண்டும் என்கின்ற காரணத்தினால் எதிர்காலத்தில் பல்வேறுபட்ட வருமானத்தினை உழைக்கும் நோக்கில் தற்போதைய காலப்பகுதியில் வைத்திருக்க விரும்புகின்ற பணத்தினுடைய அளவும். எனவே இந்த குறிப்பிட்ட மூன்றாவது உத்தேச நோக்க பணக்கேள்வியினை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான காரணியாக நாட்டில் காணப்படுகின்ற வட்டி விகிதம் என்கின்ற அம்சம். எனவே வட்டி விகிதம் என்பது தற்போது உயர்வாக காணப்படுமாக இருந்தால் எதிர்காலத்தில் வட்டி விகிதம் என்பது குறைவடையலாம் என்கின்ற ஒரு ஊகத்தின் அடிப்படையில் தற்போது பொதுமக்கள் அதிகளவான பணத்தினை வங்கிகளில் வைப்பிடுவார்கள். எனவே தற்போது வட்டி வீதம் என்பது உயர்வாக காணப்படுமாக இருந்தால் குறைந்த அளவான பணத்தினை தான் பொதுமக்கள் தங்கள் வசம் கையில் வைத்திருப்பார்கள். எனவே பணத்தினுடைய கேள்வி என்பது குறைவாக காணப்படும். இதனை நான் நினைக்கிறேன் விரிவாக பார்க்கலாம் அடுத்த சில விடயங்களில் ஒரு வரைபடத்தின் ஊடாக பிரணவி. குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்று முதலாவது இரண்டாவது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி, பாதுகாப்பு நோக்க கேள்வி. நான் ஏற்கனவே கூறியது போன்று இங்கு முதலாவது YH நாங்கள் சொல்லுகின்ற வருமானம் என்கின்ற அம்சம், இரண்டாவது XH நாங்கள் பணக்கேள்வி என்கின்ற அம்சத்தினை கூறுகின்றோம். எனவே இந்த பணக்கேள்விக்கும் வருமானத்துக்கும் இடையே காணப்படுகின்ற அந்த தொடர்பு தன்மையினைத்தான் இந்த முதல் இரண்டு பணத்துக்கான கேள்வி என்கின்ற விடயங்கள் காட்டி நிற்கின்றது. முதலாவது நான் பார்ப்போம், வருமானத்தினுடைய அளவு என்பது Y0 காணப்படுகின்ற போது பணத்தினுடைய கேள்வி என்பது L0 காணப்படுகின்றது. தற்போது இந்த வருமானத்தினுடைய மட்டம் என்பது உயர்வாக காணப்படுமாக இருந்தால் Y0 Y1 அதிகரிக்குமாக இருந்தால் தற்போது பணத்தினுடைய கேள்வி என்பது L0 L1 அதிகரிக்கின்றது. எனவே இங்கு பணத்துக்கான கேள்வி என்பது வருமான மட்டம் அதிகரிக்கின்ற போது பணத்துக்கான கேள்வி என்பது அதிகரிக்கின்றது. எனவே நேர்க்கணி தொடர்பு தன்மையினை நாங்கள் இந்த வரைபடத்தினூடாக காட்டி நிற்கலாம். இரண்டாவது அம்சம் என்பது உத்தேச நோக்க பணக்கேள்வி மூன்றாவது பணக்கேள்வியாக காட்டியிருக்கிறது. நான் ஏற்கனவே கூறியது போன்று இங்கு வட்டி வீதம் என்பது மிக முக்கியமான காரணியாக காணப்படுகின்றது பணத்திற்கான கேள்வியினை தீர்மானிப்பதில். எனவே ஆரம்பத்தில் வட்டி வீதம் என்பது நாங்கள் பார்ப்போம், ஆரம்பத்தில் வட்டி விகிதம் என்பது R0 காணப்படுகின்றது. எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் L0 பணத்துக்கான கேள்வி என்பது காணப்படுகின்றது. தற்போது மாணவர்களை நாங்கள் முதலாவது A என்கின்ற புள்ளியில் பார்ப்போம். முதலாவதாக R1 என்கின்ற வட்டி வீதம் காணப்படுகின்ற போது பணத்துக்கான கேள்வி என்பது L1 காணப்படுகின்றது. எனவே தற்போது உயர்ந்தளவான வட்டி விகிதம் என்பது காணப்படுகின்றது. எனவே உயர்ந்தளவான வட்டி விகிதம் காணப்படுவதன் காரணத்தினால் பொதுமக்கள் நீண்ட காலத்தில் எதிர்காலத்தில் வட்டி விகிதம் வீழ்ச்சி அடையலாம் என்று கருதி, அவ்வாறு ஒரு உத்தேச நோக்கத்தினை கருதி தற்போது குறைந்தளவான பணத்தினை தான் கையில் வைத்திருக்கின்றார்கள். மிகுதியான அதிகளவான பணத்தினை வணிக வங்கிகளில் அல்லது ஏனைய நிதியியல் நிறுவனங்களில் வாய்ப்பாக மேற்கொள்கின்றனர். எனவே அவ்வாறு மேற்கொள்வதன் காரணத்தினால் அதிகளவான வட்டி வருவாயினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே தற்போது வட்டி விகிதம் என்பது R1 R0 வீழ்ச்சி அடையமாக இருந்தால், எனவே குறைந்தளவான வட்டி விகிதம் தற்போது காணப்படுமாக இருந்தால் பொதுமக்கள் நீண்ட காலத்தில் அல்லது எதிர்காலத்தில் வட்டி விகிதம் உயர்வடையலாம். எனவே அவ்வாறு உயர்வடைகின்ற போது நாங்கள் அதிகளவான பணத்தினை வங்கியில் வைப்பு ஊடாக அதிகளவான வட்டி வருவாயினை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு ஊகத்தின் அடிப்படையில் தற்போது அதிகளவான பணத்தினை கையில் வசம் வைத்திருப்பார்கள். எனவே இங்கு இரண்டு மாறிக்கும் இடையே ஒரு எதிர்க்கணிய தொடர்பு தன்மை காணப்படுவதனை நாங்கள் தெளிவாக இந்த வரைபடத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் இதுவரை பணத்திற்கான கேள்வி, அப்பணத்துக்கான கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள் மற்றும் அப்பணத்துக்கான கேள்வியின் வகைகள் தொடர்பாக பார்த்தோம். அந்த வகையிலே கடந்த காலங்களில் இது தொடர்பாக பல்வேறுபட்ட வினாக்கள் வினாவப்பட்டுள்ளன. நீங்கள் தற்போது திரையில் பார்க்கலாம். 2020ஆம் ஆண்டில் பகுதி 2 பணக்கேள்வியை தீர்மானிக்கும் பிரதான காரணிகள் யாவை என்று ஒரு வினாவப்பட்டது. அதுபோலே 2019ஆம் ஆண்டு பகுதி 2 பரிமாற்ற நோக்க பணக்கேள்வியையும் உத்தேச நோக்க பணக்கேள்வியையும் வேறுபடுத்துக, அதை எவ்வாறு வேறுபடுத்தலாம் என்ற கேள்வியும் வினாவப்பட்டது. நீங்கள் ஏற்கனவே விவரித்ததின்படி இதற்கான விடைகளை மாணவர்கள் உங்களது விளக்கத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் நம்புகின்றேன். இப்பணக்கேள்வியை தொடர்ந்து அடுத்ததாக நாம் வங்கி தொடர்பாக போவோம். வங்கி தொடர்பாக நாம் பார்க்கையிலே வணிக வங்கிகளின் கடனாக்கம் தொடர்பாக முதலாவதாக பார்ப்போம். உண்மையில் வணிக வங்கிகளின் கடனாக்கம் என்பதால் நாம் என்ன கருதுகின்றோம் என்று கூறுங்கள். பிரணவி, மிக முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகின்றது வணிக வங்கிகளுடைய கடனாக்கம். இலங்கையை பொறுத்தவரை ஏறத்தாழ 24 வணிக வங்கிகள் காணப்படுகின்றன. இவற்றுக்கு மேலதிகமாக
சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகளும் காணப்படுகின்றன. எனவே இந்த வணிக வங்கியுடைய மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது குறிப்பாக இந்த வணிக வங்கிகள் பொதுமக்களிடமிருந்து மிகையாக காணப்படுகின்ற சில பணத்தினை வைப்பாக பெற்றுக்கொண்டு அந்த பெற்றுக்கொள்ளப்பட்ட வைப்பினை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதனை பயன்படுத்தி பற்றாக்குறையாக காணப்படுகின்ற சில துறைகளுக்கு கடனை வழங்குகின்றது. துறைகள் என்று பார்க்கின்ற போது தனிநபராக இருக்கலாம், அல்லது ஏனைய விவசாய துறையாக இருக்கலாம், கைத்தொழில் துறையாக இருக்கலாம், ஏனைய சுற்றுலா துறையாக இருக்கலாம். எனவே அவற்றுக்கு கடனை வழங்குகின்றது. எனவே அவ்வாறு கடனை வழங்குகின்ற போது இந்த கடனாக்கத்தின் ஊடாக பண ஆக்கத்தினை மேற்கொள்ளுகின்ற ஒரு செயற்பாட்டினை இந்த வணிக வங்கிகள் மேற்கொண்டு வருகின்றன. எனவே இதன் காரணத்தினால் இந்த வணிக வங்கிகளுடைய கடனாக்க செயல்முறை என்பதனை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக மாணவர்கள் தெரிந்திருக்க வேண்டியதாக இருக்கின்றது. எனவே வணிக வங்கிகள் குறிப்பாக 2 விடயங்களை 2 குறிக்கோள்களை கொண்டிருக்கின்றன. முதலாவது இலாபத்தன்மை, இலாபத்தினை உச்சப்படுத்த வேண்டும். அதே வேளை திரவத்தன்மை என்கின்ற அம்சத்தையும் காட்டி நிற்கின்றது. எனவே உடனடியாக ஏற்கனவே பொதுமக்கள் தங்களுடைய பணத்தினை வைப்பிலிடுகின்றார் வணிக வங்கிகளிடம். எனவே பொதுமக்கள் தேவையான சந்தர்ப்பங்களில் வணிக வங்கிகளிடம் வந்து பணத்தினை தருமாறு கேட்டுக்கொள்கின்ற போது அவ்வாறான சந்தர்ப்பங்களில் வணிக வங்கிகள் நிச்சயமாக அந்த பணத்தினை வழங்க வேண்டியதாக இருக்கின்றது. எனவே திரவத்தன்மை என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. லாபத்தினை உச்சப்படுத்துகின்ற அதே வேளை திரவத்தன்மை என்கிற அம்சத்தினையும் கூட இந்த வணிக வங்கிகள் கட்டாயமாக பேண வேண்டியதாக இருக்கின்றது. எனவே இந்த பணத்தினுடைய உருவாக்கம் என்று பார்க்கின்ற போது நான் ஏற்கனவே கூறியது போன்று வணிக வங்கிகள் தங்கள் வசம் இருக்கின்ற அந்த வைப்புகளில் குறிப்பிட்ட ஒரு வகையான பணத்தினை இலங்கை மத்திய வங்கியில் ஒதுக்காக பேண வேண்டும். சட்ட ரீதியான அந்த ஒதுக்க மட்டத்தின் பேண வேண்டும். அவ்வாறு ஒதுக்கினை பேணிய பின்னர் எஞ்சி இருக்கின்ற பணத்தினை கடனாக வழங்கலாம். எனவே அவ்வாறு கடனாக வழங்குகின்ற போது அதனை பல காரணிகள் தீர்மானிக்கின்றன. அந்த தீர்மானிக்கின்ற காரணிகள் கூட அண்மையில், அதாவது கடந்த வருடம் 2021ஆம் ஆண்டு ஒரு வினா கூட அது தொடர்பாக எழுப்பப்பட்டிருந்தது. வங்கி முறைமை பண ஆக்கம் செய்யும் சாத்தியத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் யாவை? இங்கு வங்கி முறைமை என்று பார்க்கின்ற போது குறிப்பாக மாணவர்களே இதனை வணிக வங்கிகள் என்பதுதான் நாங்கள் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. எனவே இந்த வணிக வங்கிகள் அதிகளவான கடனை வழங்க வேண்டுமாக இருந்தால் அல்லது அவற்றுடைய அந்த நடவடிக்கையை பாதிக்கின்ற பல காரணிகள் இருக்கின்றன. முதலாவது நம்பகத்தன்மை வாய்ந்த வாடிக்கையாளர்கள். எனவே வாடிக்கையாளர் குறிப்பிட்ட வணிக வங்கிகளிடம் அதிகளவான நம்பகத்தன்மையினை கொண்டிருக்க வேண்டும். எனவே வாடிக்கையாளர் நம்பகத்தன்மையினை பேண வேண்டியது ஒவ்வொரு வணிக வங்கிகளுடைய பொறுப்பாக காணப்படுகின்றது. எனவே அவ்வாறு நம்பகத்தன்மை அதிக அளவு காணப்படுமாக இருந்தால் அதிகளவான பொதுமக்கள் அந்த குறிப்பிட்ட வங்கியிடம் பணத்தினை வைப்பிடுவார்கள். எனவே வைப்பிடுகின்ற அளவு அதிக அளவு காணப்படுமாக இருந்தால் வங்கியானது அந்த அதிகளவான பணத்தினை கடனாக மேற்கொள்ளலாம். இரண்டாவது கடன்களுக்கான கேள்வி. கடன்களுக்கான கேள்வி என்று பார்க்கின்ற போது அது பொருளாதார நடவடிக்கையில் கூடுதலாக தங்கியிருக்கின்றது. ஏற்கனவே சொல்லுவோம், சில வேளையில் நாணய கொள்கையினை மத்திய வங்கி வந்து வட்டி விதங்களை உயர்த்துமாக இருந்தால் சில வேளை உயர்ந்தளவான வட்டி விதங்கள் காணப்படுகின்ற போது பொதுமக்கள் குறைந்தளவான கடனை தான் பெற்றுக்கொள்வார்கள். எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடனாக்க செயல்முறையினை அது பாதிக்கின்றது. இவற்றுக்கு அடுத்தபடியாக வங்கியில் காணப்படுகின்ற காசு வாய்ப்புகள். எனவே சில வேளையில் வங்கியானது திரைசேரி உண்டியல்கள், திரைசேரி முறிகளில் முதலீடு செய்கின்றன. இவற்றுக்கு மேலதிகமாக கடனை வழங்குகின்றது. எனவே திரைசேரி உண்டியல்கள் முறிகளில் அதிகளவு முதலீடு செய்யமாக இருந்தால் தற்போது வணிக வங்கிகளில் குறைந்தளவான பணம் தான் காணப்படுகின்றது. எனவே அவற்றுடைய கடனாக்க செயற்பாட்டினை அது பாதிக்கின்றது. கேசவராஜா, நாம் இதுவரையில் பணவாக்கம், கடனாக்கம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய காரணிகள் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக பணத்தின் மிக முக்கிய ஒரு கூறான பண நிரம்பல் பற்றி பார்ப்போம் மற்றும் அப்பண நிரம்பலின் வகைகள் தொடர்பாகவும் சிறிய விளக்கம் ஒன்றை தாருங்கள். பிரணவி, இந்த பண நிரம்பல் என்று பார்க்கின்ற போது நான் இங்கே கூறியிருக்கின்ற போது குறிப்பிட்ட ஒரு நாட்டில் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் பொதுமக்களிடம் புழக்கத்தில் உள்ள பணத்தினுடைய அளவினைத்தான் நாங்கள் இங்கு பண நிரம்பல் என்று கூறுகின்றோம். இந்த பண நிரம்பலினை நாங்கள் பல்வேறுபட்ட வகைகளில் காட்டி நிற்கலாம். குறிப்பாக திரவத்தன்மையின் அடிப்படையில் நாங்கள் 5 வகையாக நாங்கள் பணத்தினுடைய நிரம்பலை நாங்கள் காட்டி நிற்கலாம். முதலாவது அடிப்படை பணம் M0 என்று, இரண்டாவது குறுகிய பண நிரம்பல், மூன்றாவது விரிந்த பண நிரம்பல், சீராக்கம் செய்யப்பட்ட விரிந்த பண நிரம்பல் M2B என்று, இறுதியாக நிதியியல் அளவீடு M4 என்று. எனவே இந்த 5 பண நிரம்பலுடைய வகைகள் என்பது திரவத்தன்மையின் அடிப்படையில் காட்டப்படுகின்றது. முதலாவது அடிப்படை பணம் என்பது அதிகளவான திரவத்தன்மையை காணப்படுகின்ற அதே வேளை அதனுடன் ஒப்பிடு செய்கின்ற போது M4 என்பது குறைந்தளவான திரவத்தன்மையை தான் காட்டி நிற்கின்றது. எனவே இந்த அடிப்படை பண நிரம்பல் என்றால் என்ன என்று நாம் முக்கியமாக பார்ப்போமாக இருந்தால் இதனை நாங்கள் நாணயத்தளம், உயர்வலு பணம், அதே போன்று ஒதுக்கு பணம், பண அடித்தளம் என்று நாங்கள் கூறலாம். இந்த
இந்த குறிப்பிட்ட இந்த அடிப்படை பண நிரம்பல் என்பது மிக முக்கியமாக காணப்படுகின்றது. ஏனென்று கேட்டால் இந்த அடிப்படை பணத்தின் ஊடாகத்தான் ஒரு பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற ஒட்டுமொத்தமான பண நிரம்பல் என்பது தீர்மானிக்கப்படுகின்றது. குறிப்பாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த ஒதுக்கு பணத்தில் மிக முக்கியமாக 3 அம்சங்கள் காணப்படுகின்றன. முதலாவது சுற்றோட்டத்தில் உள்ள நாணயம், பொதுமக்களின் வசம் இருக்கின்ற தாள் குற்றியல் நாணயங்களை காட்டுகின்றது. அதே போன்று வணிக வங்கிகள் வசம் உள்ள தாள் குற்றியல் நாணயங்களை காட்டி நிற்கின்றது. இரண்டாவது மிக முக்கியமான அம்சம் மத்திய வங்கியில் காணப்படுகின்ற வணிக வங்கிகளுடைய வாய்ப்புகள். மூன்றாவதாக மத்திய வங்கியில் காணப்படுகின்ற சில அரச முகவர் நிறுவனங்களுடைய வாய்ப்புகள். இந்த 3 விடயங்களும் மிக முக்கியமாக ஒதுக்கு பணத்தில் வருகின்ற அம்சங்களாக காணப்படுகின்றன. இவற்றுக்கு மேலதிகமாக நாங்கள் குறுகிய பண நிரம்பலை பார்க்கின்ற போது அதனை நாங்கள் திரையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு தான் நாங்கள் அதனை வரைவிலக்கணப்படுத்துகின்றோம். M1 என்பது, பிறகு M2 என்பது, இறுதியாக M2B என்கின்ற திரட்டப்பட்ட விருந்த பண நிரம்பலினை நாங்கள் ஏற்கனவே காட்டியிருக்கின்ற M2க்கு மேலதிகமாக 2 அம்சங்களை நாங்கள் NRFC அதே போன்று FCBO அந்த 2 அம்சங்களை உள்ளடக்குவதன் ஊடாக இந்த திரட்டப்பட்ட விருந்த பண நிரம்பலை நாங்கள் காட்டி நிற்கின்றோம். இறுதியாக நிதியியல் அளவீடு என்று பார்க்கின்ற போது குறிப்பாக இங்கு சிறப்புரிமம் பெற்ற நிதி கம்பெனிகள் அதே போன்று குத்தகை கம்பெனிகள் போன்ற விடயங்களும் கூட இங்கு உள்ளடக்கப்படுகின்ற போது இந்த M4 என்கின்ற நிதியியல் அளவீடு என்பது காட்டப்படுகின்றது. இதுவரை பண நிரம்பலின் வகைகள் பற்றி நாங்கள் பார்த்து கொண்டுள்ளோம். உண்மையில் இந்த பண நிரம்பலின் வகையில் ஒதுக்கு பணம் என்று ஒரு வகை உள்ளது. ஒதுக்கு பணத்துக்கும் ஏனைய பண நிரம்பல்களின் வகைக்கும் ஏதாவது தொடர்பு உள்ளனவா? பிரணவி, இந்த ஒதுக்கு பணம் என்று பார்க்கின்ற போது ஒரு பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற ஒட்டுமொத்தமான பண நிரம்பலை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான மாறியாக இந்த ஒதுக்கு பணம் காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த குறிப்பிட்ட ஒரு சிறிய சமன்பாட்டின் ஊடாக நான் நினைக்கிறேன் இது தெளிவாக விளங்கப்படுத்தலாம் மாணவர்களுக்கு. இங்கு பண நிரம்பல், ஒரு பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற பண நிரம்பல் என்பது பணப்பெருக்கிக்கும் ஒதுக்கு பணத்துக்கும் இடையே காணப்படுகின்ற அந்த இரண்டினையும் பெருக்கமாகத்தான் ஒரு நாட்டினுடைய பண நிரம்பல் காணப்படுகின்றது. எனவே இந்த சமன்பாட்டினை நாங்கள் மேலதிகமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பணப்பெருக்கியினை நாங்கள் பண நிரம்பலினை நாணய தளத்தினால் பிரிப்பதன் ஊடாக, இந்த நாணய தளம் என்பது ஒதுக்கு பணம். எனவே மொத்தமாக பண நிரம்பலினை நாங்கள் நாணய தளத்தினால் பிரிப்பதன் ஊடாக பணப்பெருக்கியினை பெற்றுக்கொள்கின்றோம். குறிப்பாக இந்த பண நிரம்பலினை M2B இருக்கலாம் அல்லது M1 இருக்கலாம், M2 இருக்கலாம். எனவே குறிப்பிட்ட அந்த அம்சத்தின் அடிப்படையில் நாங்கள் பணப்பெருக்கியினை பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் குறிப்பாக பயன்படுத்துகின்றோம் M2B என்கின்ற அம்சத்தினை தான் பொதுவாக எல்லோராலும் பயன்படுத்தப்படுகின்ற பண நிரம்பலாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் அண்மை காலங்கள் இதனுடைய போக்கினை நாங்கள் இங்கு காட்டக்கூடியதாக இருக்கின்றது. 2021ஆம் ஆண்டு 8.15 பணப்பெருக்கி காணப்படுகின்றது. இதனுடைய அம்சம் என்னவென்று கேட்டால், நாணய தளத்தில் அல்லது ஒதுக்கு பணத்தில் ஏற்படுகின்ற ₹1 அதிகரிப்பு என்பது ஒட்டுமொத்தமான பண நிரம்பலில் ஏறத்தாழ 8.15 அதிகரிப்புக்கு இட்டு செல்கின்றது என்ற விடயத்தினை தான் இந்த பணப்பெருக்கின்ற சமன்பாடு என்பது காட்டி நிற்கின்றது. நாம் தற்போது இந்த கலந்துரையாடலின் இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளோம். இக்கலந்துரையாடலிலே நாம் நாணய கொள்கை தொடர்பாகவும் அதன் குறிக்கோள்கள் தொடர்பாகவும் நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் கருவிகள் தொடர்பாகவும் பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் பணத்தின் கேள்வி, பணத்துக்குரிய நிரம்பல் பற்றியும் அவற்றின் வகைகள் பற்றியும் பார்த்தோம். அத்துடன் வங்கி தொடர்பான சில விடயங்களையும், கடனாக்கம், பணமாக்கம் என்பது பற்றியும் பார்த்தோம். இவ்வகையான விடயங்களை எமக்கு மிக விரிவாக மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எமக்கு வழங்கியிருந்தார் இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தின் சிரேஷ்ட பொருளியலாளர் திரு கேசவராஜா அவர்கள். நன்றி கேசவராஜா. நன்றி பிரணவி. அத்துடன் நாம் இக்கலந்துரையாடலுக்கு எமக்கு ஒழுங்கமைப்பு செய்து தந்த இலங்கை மத்திய வங்கியின் வங்கி தொழில் கற்கை நிலையத்துக்கு இந்த நிமிடத்திலே நாம் நன்றியை கூறுவதுடன் இக்கலந்துரையாடலை ஒளிபரப்பு செய்கின்ற வசந்தம் தொலைக்காட்சியினருக்கு நாம் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இவ்வருடம் கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஓர் அறிவூற்று நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.